சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. முதல்வர் ஆகும் விஜய். ஸ்டாலின் கதை முடிந்தது. தமிழ்நாடு, கேரளா, அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்திருக்கு. இதில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் எண்ணப்படுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியானது. அதில் பெருவாரியான கருத்து கணிப்பு திமுக 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருந்தது. அதாவது பீப்புள்ஸ் இன்சைட், ரிபப்ளிக், பி-மார்க், மேட்ரிக்ஸ், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் போன்றவைகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும், ஜேபிசி டைம்ஸ் நவ் அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தது. யாரும் எதிர்பார்க்காத விதமா விஜயின் தாவேகா 120 இடங்கள் வரை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பை வெளியிட்டு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் முடிவுகள் எப்படி வரப்போகிறது என ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக பீதியில் இருந்துட்டு வராங்க. இந்நிலையில் ஓய்வு பெற்ற தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த ரவி ஒரு பரபரப்பு கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கார். அதில் 234 தொகுதிகளிலும் 2440 ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளின் உதவியோட 2.44 லட்சம் பேரிடம் நடத்திய ஆய்வின் முடிவில் இதை வெளியிட்டதாகவும் கூறியிருக்கார். அதில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு 41% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 121 தொகுதிகளை தாவேகா கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் விஜய்க்கு வாக்களித்தீர்கள் என கேட்டபோது தனது வீட்டில் பேர குழந்தைகள், மகன்கள், மகள்கள் விஜய்க்கு தான் வாக்களிக்கதாக சொன்னாங்களாம். காலம் காலமாக அதிமுக, திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை விஜய்க்கு வாக்களித்துள்ளதாக குறிப்பிடத்தகுந்த தகவல்கள் தெரிவித்தார். இந்த கருத்து கணிப்புகள் வெளியானது அடுத்து மீண்டும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இருந்தாலும் மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 12 மணிக்கு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்கின்ற உண்மை நிலவரம் தெரிய வந்துடும். அப்போது ஆளும் திமுக அரசை தூக்கி எறியப்படும் என்கின்ற விஷயம்தான் தற்போது ஸ்டாலினுக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுக 2வது முறையாக ஆட்சி அமைத்து விடலாம் என கனவுகளை காண்டு வரும் இந்த சூழலில் விஜய் முதலமைச்சரா என்கின்ற கேள்வி தற்போது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் தோற்றால் மொத்த அமைச்சரவையும் கூண்டோடு கலைக்கப்படும். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.